பேசுறான். மேதகு பிரபாகரன் அவர்களை பேர வைத்துக் கொண்டு பிழைப்புவாதம் நடத்துகின்றான். வெளிநாட்டிலே திறநிதியை பெற்றுக்கொண்டு இங்கே பிழைப்புவாதம் செய்கிறான். இன்றைக்கு சாதாரணமாக தந்தை பெரியாரை சொல்கிறார்கள் என்று அமைதியாக இருந்துவிட்டு போனால் ஒவ்வொரு பிம்பமாக உடைப்பார்கள். ஏற்கனவே அருந்ததியர்களை வந்தேரிகள் அல்லது தெலுங்கர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அமைதியாக இருந்தோம். மாட்டை கடித்து ஏதோ சொல்வார்கள். இன்றைக்கு மனிதனை கடிக்கக்கூடிய நிலையிலே மண்ணின் மைந்தர்களான பூர்வீக குடிகளை அவர்கள் இன்றைக்கு முழுமையான ஒரு அரசியல் ரீதியாக களத்திலே தந்தை பெரியார் அவருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாம் இணைந்து செயல்படக்கூடிய காலத்திலே அவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை எப்படி RSS சங் பரிவார அமைப்புகள் செய்கின்றவோ அதே வேலையை தமிழ் தேசியம் என்கின்ற பெயரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நாம் அடித்து எல்லோரும் இணைந்து செயல்பட்டு விரட்டி அடித்திருக்க வேண்டிய நேரத்தில் எல்லோரும் அமைதி காத்ததின் அடிப்படையில் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு தொட்டு பார்க்கிறான். தந்தை பெரியார் அவர்கள் பொங்கல் திருவிழாவை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருந்தார்கள். ஆரிய பண்பாட்டை முன்னிறுத்துகின்ற ஆரிய பண்பாட்டை தூக்கி நிறுத்துகின்ற விழாக்கள் தீபாவளியை எப்படி கொண்டாடுகிறார்களோ அதற்கு மாற்றாக பொங்கல் விழாவை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ரொம்ப முக்கியமான விழாவாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி அதை கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த விழாவுக்கு பெயரே சமத்துவ பொங்கல் விழா. சமத்துவத்திற்கு எதுவெல்லாம் பகை என்பதை நாம் பார்க்க வேண்டும். சமத்துவத்திற்கு எதிரான பகை எதிரானது எது என்றால் சனாதனம், சாதியம். நம்ம வரிசைப்படுத்திட்டே இருக்கலாம். அந்த சனாதனத்துக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக இன்றைக்கு பேசக்கூடியவர்கள், சனாதனத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நிலைநிறுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் அது ஆரியர்கள் தான். அது பார்ப்பனிய பண்பாடு. அந்த நிகழ்வுக்கு மாற்றாக சமத்துவம் தான் இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும், சமத்துவம் தான் இங்கே தேவை என்பதை இந்த பொங்கல் விழாக்கள் மூலமாக எல்லா இடங்களிலும் கிராமங்கள் தூரம் எல்லா இடங்களிலுமே இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அறிக்கை கொடுத்து விழாவை கொண்டாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். சமத்துவம் தான் நமக்கு தேவை என்று வலியுறுத்தியவர். ஆனால் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு இதற்கு முன்பாக மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆதரித்து பேசியதாக இருக்கட்டும் அல்லது மேதகு பிரபாகரனுடைய அரசியலை பேசுகிறோம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு தந்தை பெரியாருக்கு எதிராக ஒரு மிக மோசமான கட்டுடைத்தலை இன்றைக்கு செய்ய முயற்சி செய்கிறார்கள். அது யார் என்று தெரியும். இந்த மாதிரியான நல்ல நாளிலே, பொங்கல் விழாவிலே, சமத்துவம் பேசுகின்ற அந்த நாளிலே அந்த மாதிரியான சனாதனிகளுடைய பெயரை நாம் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஆரியத்திற்கு எதிராக இன்றைக்கு இருக்கின்ற இந்த திராவிட அரசு அல்லது திராவிட அரசியல், இந்த திராவிட அரசியலை நீர்த்து போக செய்ய வேண்டும். ஆரியத்துக்கு எதிரான அந்த அரசியல் தான் திராவிட அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனக்கு எதிரிகள் என்று கட்டமைக்கும் பொழுது பார்ப்பனியமும் முதலாளியமும் என்கின்ற அந்த இரண்டை வரையறுத்தார்கள். அந்த பார்ப்பனியத்தை தூக்கி நிறுத்துகின்ற, பார்ப்பனியத்தை நிலைநிறுத்தக்கூடிய, பார்ப்பனியத்தை நிறுவுகின்ற ஒரு அரசியல் தான் என்ற ஆரிய அரசியல். அதற்கு மாற்றாக திராவிட அரசியலை முன்னிறுத்துகின்ற, திராவிடம் தான் இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அங்கே வடக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியா முழுக்க வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள், நாகர்கள் என்று வரையறுத்தவர், ஆய்வு செய்து முழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கு சனாதனிகளுக்கு ஆதரவாக வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்த வேண்டும், ஆரியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அல்லது அங்கே கூலி பெற்றுக்கொண்டு அங்கே எடுபடியாக இருந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் ஓம் முருகா ஓம் முருகா என்று சொல்லி ராமரையும் இழுத்துக்கொண்டு ஓம் தமிழராக மாறுகின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கேடுகட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஓம் தமிழராக மாறுகிறார்கள், நாளைக்கு ராம் தமிழராக மாறுவார்கள். அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது திராவிட அரசியலை, திராவிட அடையாளத்தை உடைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது பார்ப்பனியம். அதை யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று தெரியும். இன்றைக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுகிறார், ஒரு பக்கம் ஆளுநர் பேசுகிறார். ஆளுநர் ஒரு பக்கம் பேசி சமூக பதற்றத்தை உருவாக்குகின்ற வேலையை செய்கிறார். அண்ணாமலை ஒரு பக்கம் தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குகின்ற முயற்சியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த பண்பாடு, இன அரசியல், இன விடுதலை அரசியல் எதிலும் அக்கறை இல்லை. அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும். இன்றைக்கு திராவிட அரசியல் ஒன்றுதான், இன்றைக்கு அந்த அடையாளம் ஒன்றுதான் ஆரியத்துக்கு எதிராக இன்றைக்கு காப்பரனாக இருக்கின்றது.
அப்படிப்பட்ட அந்த திராவிட அரசியலை வீழ்த்த வேண்டும், அந்த பிம்பங்களை உடைக்க வேண்டும். அதற்கு ஒரு கேடயமாக பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் எது என்றால் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை உடைக்க வேண்டும், சிதிலமாக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இன்றைக்கு சங் பரிவார அமைப்புகள் பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள். கடந்த பல பத்தாண்டுகளாக இதை செய்கிறார்கள். RSS பல கிளை அமைப்புகள் இருக்கின்றன. ABVP ஒரு பக்கம் செய்கின்றன, ஒரு பக்கம் விஸ்வ இந்து பரிஷத் செய்கின்றன, பாரதிய ஜனதா ஒரு பக்கம் செய்கின்றது. அதனுடைய கிளை அமைப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்றால் அதுதான் ஓம் தமிழர். அந்த அமைப்பு இன்றைக்கு ஆரியத்தினுடைய அடிவரடியாக, சனாதனத்தினுடைய அடிவரடியாக இன்றைக்கு மாறி போய் தொட முடியாத ஒரு தலைவரை, அவருடைய அந்த பிம்பத்தை இன்றைக்கு உடைத்து ஆரியத்திடம் அவர் காலில் விழக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு கேவலமான ஒரு போக்கை கையாளுகிறார்கள். இன்றைக்கு இந்த சமத்துவ பொங்கல் நாளில் தந்தை பெரியார் அவருடைய கருத்தியல் சாதி ஒழிப்பு, தந்தை பெரியாருடைய கருத்தியல் சமூக நீதி, தந்தை பெரியார் அவருடைய கருத்தியல் சனாதன எதிர்ப்பு, தந்தை பெரியார் அவருடைய கருத்தியல் பெண் விடுதலை, தந்தை பெரியார் அவருடைய கருத்தியல் கடவுள் மறுப்பு. கடவுள் மறுப்பு என்பதை அவர் பல்வேறு வழிகளிலே தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள். கடவுளை வைத்துக் கொண்டுதான் பாப்பான் கோயிலுக்குள்ளே ஆட்சி செய்கிறான், கடவுளை வைத்துக் கொண்டுதான் அவன் எல்லா வேலையும் செய்கின்றான், ஆகவேதான் கடவுளை நான் எதிர்க்கின்றேன், கடவுள் மறுப்பை நான் முன்மொழிகிறேன் என்று சொன்னார். வெறுமனே போற போக்கில் அவர் கடவுள் மறுப்பை சொல்லவில்லை. அதற்கு பின்னால் இருக்கின்ற கோட்பாடு சனாதன கோட்பாடு. இந்து மதம் எப்படி இன்றைக்கு இந்த சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காக சாதிகளை பாதுகாக்கின்ற ஒரு வேலையை செய்கிறார்களோ, சாதிகள் தான் இன்றைக்கு இந்து மதத்தினுடைய தொகுப்பாக, இந்து மதத்தை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த சாதி அமைப்பை உடைக்க வேண்டும் என்றால் கடவுள் மறுப்பை முன்னிறுத்த வேண்டிய என்று தேவை இருக்கிறது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு சாதி ஒழிப்பு குறித்து யாரும் பேசுவதில்லை, சமூக நீதி குறித்து பேசுவதில்லை. ஆனால் வள்ளலாரை விட பெரியார் பெரியவரா? முத்துராமலிங்க தேவரை விட பெரியார் பெரியவரா? பெரிய ஆளா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருவருக்கும் முரண்பாட்டை உருவாக்குகிறார்கள். வள்ளலார் ஒரு பக்கம் சமூக நீதி குறித்து, சமூக சீர்திருத்தங்களுக்காக போராடினார்கள், தந்தை பெரியார் ஒரு பக்கம் போராடினார்கள். ஒவ்வொருவராக அவரவர்கள் களத்திலே நின்று போராடினார்கள். கீழ்த்தரமா இந்த மாதிரியான ஒரு இழிவான அரசியல் எவனும் பேசவே முடியாது. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு இன்றைக்கு நமக்கு தேவை. தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு, தமிழருடைய அரணாக தமிழ்நாட்டுடைய அரசியலை பாதுகாக்கக்கூடிய இன விடுதலை குறித்து தனித்தமிழ் நாடு என்கின்ற முழக்கத்தை முன்வைத்த தந்தை பெரியார் அவருடைய இந்த முழக்கம் தான் இன்றைக்கு தேவை. தமிழ் தேசியம் பேசுறான், தனித்தமிழ் நாடு பேசுவவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? தனித்தமிழ் நாடு தான் தேர்வு, தேசிய இன விடுதலை தான் தீர்வு என்று சொல்லக்கூடிய எவனோ அவன் தான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளத்தை, தமிழ் தேசிய அரசியலை பேச முடியும். பேசுறான். பேதகு பிரபாகரன் அவர்களை பேர வைத்துக் கொண்டு பிழைப்புவாதம் நடத்துகின்றான். வெளிநாட்டிலே திரள்நிதியை பெற்றுக்கொண்டு இங்கே பிழைப்புவாதம் செய்கிறான். இப்படிப்பட்டவர்களை இளைஞர்கள் நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் காலம் முழுக்க ஆரியத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடியவர்கள், களமாடியவர்கள், அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இன்றைக்கு சாதாரணமாக தந்தை பெரியாரை சொல்கிறார்கள் என்று அமைதியாக இருந்துவிட்டு போனால் ஒவ்வொரு பிம்பமாக உடைப்பார்கள். ஏற்கனவே அருந்ததியர்களை வந்தேரிகள் அல்லது தெலுங்கர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அமைதியாக இருந்தோம். மாட்டை கடித்து ஏதோ சொல்வார்கள். இன்றைக்கு மனிதனை கடிக்கக்கூடிய நிலையிலே மண்ணின் மைந்தர்களான பூர்வீக குடிகளை அவர்கள் இன்றைக்கு முழுமையான ஒரு அரசியல் ரீதியாக களத்திலே தந்தை பெரியார் அவருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாம் இணைந்து செயல்படக்கூடிய காலத்திலே அவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை
எப்படி RSS சங் பரிவார அமைப்புகள் செய்கின்றவோ அதே வேலையை தமிழ் தேசியம் என்கின்ற பெயரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நாம் அடித்து எல்லோரும் இணைந்து செயல்பட்டு விரட்டி அடித்திருக்க வேண்டிய நேரத்தில் எல்லோரும் அமைதி காத்ததின் அடிப்படையில் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு தொட்டு பார்க்கிறான். தோழர்களே, உறவுகளே, இனியும் நாம் வேடிக்கை பார்ப்பது சரியல்ல. தந்தை பெரியார் அவர்களை எவன் ஒருவன் அவருடைய அடையாளத்தை, அவருடைய அரசியலை, அவர் அரசியலை விமர்சிப்பது என்பது வேறு. ஆனால் அவருடைய அடையாளத்தை அடித்து உடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுவன் எவனோ அவன் தமிழினத்தினுடைய எதிரி என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே இந்த விழாவிலே பங்கேற்று எனக்கும் வாய்ப்பளித்த நம்முடைய தமிழ் தேசிய கூட்டணி தோழர்களுக்கு, இந்த சமத்துவ பொங்கல் விழாவை ஒருங்கிணைத்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்து அத்தனை பேருக்கு என்னுடைய சமத்துவ பொங்கல் விழாவை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.